ப்ரீவியஸ் வீடியோல ட்ரேட் பண்றதுக்கு தேவையான டெர்மினாலஜியை நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி ஆப்ஷன்ல ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ XYZ ஸ்டாக்ஸோட பிரைஸ் இந்த மந்த் எக்ஸ்பைரி டேக்குள்ளார 1000ல இருந்து ஒரு 1100 வரைக்கும் போகும்னு நீங்க அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. நீங்க எந்த ஸ்ட்ரைக்ஸையும் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 1000 CE ஸ்ட்ரைக்ஸை சூஸ் பண்றீங்கன்னா பிரீமியம் ஒரு 30 rupees கொடுத்து பை பண்ணலாம். பட் ஈக்விட்டியில ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு குவான்டிட்டியோ இல்ல 10 குவான்டிட்டின்னு கம்மியான குவான்டிட்டியில ட்ரேட் பண்ண முடியாது. இங்க லாட்ல தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி ஆர் 3000 குவான்டிட்டி கூட இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கு அதோட பிரைஸுக்கு ஏத்தாப்புல லாட் சைஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே XYZ ஸ்டாக்ஸோட லாட் சைஸ் ஒரு 500 குவான்டிட்டின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு லாட் வாங்குறதுக்கு, அதாவது ஒரு 500 குவான்டிட்டியா தான் உங்களால வாங்க முடியும். அதிகமா வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 2 லாட்டா வாங்க முடியும். 2 லாட்டுக்கு 1000 குவான்டிட்டின்னு நீங்க வாங்கலாம். சோ இது மாதிரி லாட்ல தான் உங்களால வாங்கவோ இல்ல விற்கவோ முடியும். ஓகே, இப்போ 1000 CE கால் ஆப்ஷன் ஒரு லாட் 30 rupeesக்கு வாங்குறீங்கன்னா நீங்க பிரீமியம் அமௌண்ட் ஒரு லாட் 500 குவான்டிட்டி இன்டூ 30 rupeesனா 15,000 rupees பிரீமியமா கட்டுவீங்க. இப்போ 3 விஷயம் நடக்கலாம். நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பிரைஸ் நல்ல மேல போகலாம். ரெண்டாவது, நீங்க ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா கீழே இறங்கலாம். மூணாவது, மேலையும் போகாம கீழேயும் போகாம நியூட்ரலாவே எக்ஸ்பைரி டேல முடிஞ்சிடலாம். இதுல நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பிரைஸ் நல்ல மேல போய் முடிஞ்சா எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் வரும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பைரி டே அப்போ 1100 rupeesல போய் முடிஞ்சா நீங்க ஸ்பாட் பண்ண 1000 CE ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சதுனால 100 இன்டூ லாட் சைஸ் எவ்வளோ 500 இன்டூ 100 50,000 rupees உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 15,000, ரிட்டர்ன்ஸ் 50,000, ப்ராஃபிட் மட்டும் 35,000 நீங்க எடுக்க முடியும். இதுவே 1200க்கு எக்ஸ்பைரி டே அப்போ முடிஞ்சா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? கமெண்ட்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க. ரெண்டாவது சினாரியோ, நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா கீழே போய் எக்ஸ்பைரி டேல முடிஞ்சா நம்ம எவ்வளவு ஆப்ஷன் பிரீமியம் கட்டியிருக்கோமோ அதுதான் நமக்கு லாஸ். இங்க ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டி இன்டூ 30 rupees. ஸோ 15,000 rupees நமக்கு மேக்சிமம் லாஸா வரும். அதுக்கு மேல லாஸ் ஆகவே ஆகாது. இதுவே ஈக்விட்டியில நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தா, சப்போஸ் 1000 rupeesல இருந்து 800ல போய் முடிஞ்சா 500 குவான்டிட்டிக்கு 500 இன்டூ 200 1 lakh உங்களுக்கு லாஸா வந்திருக்கும். ஆனா ஆப்ஷன்ல லாஸ் இஸ் லிமிடெட் டு பிரீமியம் வாட் யூ ஹவ் பேட், தட் இஸ் 15,000 rupees. இங்க மூணாவது சினாரியோ, ஸ்டாக் பிரைஸ் மேலேயும் போகாம கீழேயும் போகாம நியூட்ரலா 1000லயே எக்ஸ்பைரி டே அப்போ முடிஞ்சா நீங்க பே பண்ண பிரீமியம் ஃபுல்லா லாஸ் ஆகிடும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல டைம் வேல்யூன்னு ஒரு டேர்ம் இருக்கு. எக்ஸ்பைரி டே நெருங்க நெருங்க பிரீமியம்ல இருக்கிற டைம் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். சப்போஸ் கான்ட்ராக்ட் முடிய 30 days டைம் இருக்கும்போது அட்டி மணில இருக்கக்கூடிய 1000 CEயோட பிரீமியம் 30 rupeesஆ இருக்குது. ஒவ்வொரு நாளும் கம்மி ஆக ஆக ஸ்டாக் பிரைஸ் இதே இடத்துல இருக்கும் பட்சத்துல 30 rupeesங்கிறது 27, 24, 22, 20 குறைஞ்சிக்கிட்டே போய் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆகிடும். சோ நியூட்ரலா முடிஞ்சாலும் ஃபுல் பிரீமியம் நமக்கு லாஸ் ஆகிடும். இப்போ XYZ ஸ்டாக்ஸோட பிரைஸ் இந்த மந்த் எக்ஸ்பைரி டேக்குள்ளார 1000 இருந்து ஒரு மேஜர் ஃபால் ஆகி கீழே இறங்கும்னு நீங்க அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. கால் ஆப்ஷன்ல சூஸ் பண்ண மாதிரி நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் பை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அட் தி மணி ஸ்ட்ரைக் 1000 PE ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா பிரீமியம் ஒரு 25 rupeesல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டி இன்டூ 25, ஸோ 12,500 rupees பிரீமியமா கட்டுவீங்க. 3 சினாரியோ வரலாம். நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பிரைஸ் 1000ல இருந்து 900க்கு எக்ஸ்பைரி டேல போய் முடிஞ்சா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிரெடிட்டா வரும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் இன்டூ 500 குவான்டிட்டி, ஸோ 50,000 rupees ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 12,500, ரிட்டர்ன்ஸ் 50,000, ஸோ 37,500 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும்.
சப்போஸ் எக்ஸ்பைரி டேல 1000 PE 950ல போய் முடிஞ்சா எவ்வளவு ப்ராஃபிட் வருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டாவது சினாரியோ, நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா பிரைஸ் மேல போய் முடிஞ்சா நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டிருக்கீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு லாஸா வரும். அதுக்கு மேல லாஸ் ஆகாது. அதாவது பிரைஸ் 1100க்கு போனாலும் சரி 1500க்கு போனாலும் சரி உங்களுக்கு நீங்க கட்டின 12,500 rupees தான் லாஸா வரும். அதுக்கு மேல லாஸ் ஆகாது. மூணாவது சினாரியோ, ஸ்டாக் பிரைஸ் மேலேயும் போகாம கீழேயும் போகாம நியூட்ரலா 1000லயே எக்ஸ்பைரி டே அப்போ க்ளோஸ் ஆனிச்சுன்னா கால் ஆப்ஷன்ல பிரீமியம் ஃபுல்லா டைம் வேல்யூனால பேட் ஆன மாதிரி புட் ஆப்ஷன்லயும் பிரீமியம் ஃபுல்லா டைம் வேல்யூனால பேட் ஆயிரும். ஸோ இங்கேயும் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட்டட் டு 12,500 rupees. இந்த வீடியோவில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பை பண்ணால் 3 டிஃப்ரெண்ட் சினாரியோவில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆப்ஷன் செல்லிங்கை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் F&O ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறதுனால பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டெல்டா, தீட்டா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரே ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட எல்டிபில கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற பை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்க நீங்க பை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். பை பண்றதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவையோ இங்கேயே டிஸ்பிளே ஆகும். இப்போ பை பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.